ஐயா உண்டியா நான் போரூர் ஐயா கோயில் வச்சுக்கிறேன். இப்போ வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறேன். மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11, 12 வந்துருங்க, 12 வந்துருங்க. ஏன்னா நம்ம ஆள் இருக்க வந்தால் பார்ப்பேன். ஆள் இல்லை கொஞ்சம் வெளியே போயிட்டுனா அப்புறம் வந்து திரும்பி போவீங்க. மனசு கஷ்டப்படக்கூடாது நீங்கள். அதனால் வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறேன். இன்னும் பிரச்சனை இல்லை. எல்லா பிரச்சனையும் இந்த திருநாமத்தில் ஐயா எனக்கு பண்ணி தரார். நான் பண்ணுறது கிடையாது. எங்கள் அப்பா நாராயணன் மும்மூர்த்திகள் எல்லாம் இருந்து எனக்கு சித்தர்கள் எல்லாம் தெய்வம் இருந்து தான் பண்ணித்தருது. எந்த பிரச்சனை நம்பி மட்டும் இந்த நாமம் வந்து இங்கே கிடையாது. சாமி தோப்புல கன்னியாகுமரியில் ஐயா தலைமைப்பதிலிருந்து தான் நான் வாங்கிட்டு வரேன். இந்த நாமத்தை தொட்டு நெத்தியில் வச்சு ஐயா என் கஷ்டங்களை தீரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சாலே போதும். கீழே கொஞ்சம் போடலை கூட எல்லா பிரச்சனையும் அவர் நம்பி தொட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்துணும். மண்ணில் பார்க்கவங்களுக்கு பார்வைக்கு மண்ணு தான். இந்த மண்ணில் இருக்கிற மகிமை உங்களுக்கு தெரியாது. எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் போய் அவங்களுக்கு கெஞ்சி கறி தான் வாங்கிட்டு வருவோம். அவங்கள ஒரு இடத்துல போய் டெண்டர் எடுத்து ஏழை எடுத்து தான் கொண்டு வைக்கிறாங்க. இது கிடைக்கிறது கஷ்டம். இதை பயன்படுத்தினா எல்லார் குடும்பம் இருக்கும். அதேமாதிரி தயவுசெய்து சொல்கிறேன், வீட்டில் காலையிலையும் சாயந்தரம் அவங்க குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க. வணங்கினா தான் நம்ம பிரச்சனை தீரும். நம்ம நேரகாலம் சரியில்லைனா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனால் நமக்கு சாமி கும்பிட்டு தான் வருதுன்னு நினைக்காதீங்க. தெய்வத்துக்கு கும்பிட தான் நம்ம பெரிய பிரச்சனை வரதை கூட சின்னதாக ஆகிக்கணும். அதேமாரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க மக்கள் சில பேர், ஐயா எத்தனை மணிக்கு வரட்டும், ஐயா கூட்டம் இருக்கான்னு கேட்குறீங்க. தயவுசெய்து கூட்டத்தை பற்றியே பேசாதீங்க. உங்கள் பிரச்சனை தீர்றாங்க, தயவுசெய்து வாங்க. அட்ரஸ் தெரியலனா போரூர் ஐயா கோவில்னு கூகுளில் போடுங்க, அட்ரஸ் வரும். அவரை கூட்டம் இருக்கா கூட்டம் இல்லையான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. அவங்க மக்களுடைய பிரச்சனை தீர்க்க தான் நான் இருக்கிறேன். ஏன்னா மக்களுக்காக மக்கள் சேவைக்காக நான் இருக்கிறேன். ஏன்னா போன வாரம் கூட ராமா ராஜேஸ்வரன் சொன்னாங்க, மக்கள் நாயின்னு சூட்டி போயிருக்காங்க எனக்கு பேரை. ஏன்னா நான் மக்களுக்காக நான் சேவை பண்ணுறேன். எனக்காக நான் பண்ணலாம், மக்கள் வந்து சேவை பண்ணுறேன். மக்களுக்கு ஒரு நேரம் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டங்களை தீர்க்கணும், அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும், வளரணும் அப்படிக்காகத்தான் நான் வீடியோ போடுறதே. அதுதான் மக்கள் எடுத்து வீடியோ போடுறதே. நான் மக்களுக்காக தான் போகிறேன், எனக்காக போகிறதில்ல. அந்த வீடியோக்காருக்கு ராஜீவ் வெட்டிஸில் போகிறது அவருக்காக போடல. மக்கள் இதை பார்க்கணும், இங்கே வரணும், கொஞ்சம் பிரச்சனை தீரணும், அவங்க நல்லா இருக்குன்றதுக்காகத்தான் நான் அதை போட்டு வரதே வீடியோ. வேறு எங்களுக்காக இல்லை, அவருக்காக இல்லை. நான் இருக்கிறதே வாடகை வீடு தான் போட்டுக்கிறேன். 2006 இந்த வீட்டில் வாடகை வீடு தான் இருக்கிறேன். மக்களை சம்பாதிச்சுக்கிறேன். மக்கள் குடும்பத்தில் நல்லா இருக்குறதுக்காக நான் மக்களுக்காக சேவை பண்ணி மக்களுக்காக இருக்கிறேன். ஐயா உண்டு. என்ன பிரச்சனை? கால் ரெண்டு மரத்து போயிடுச்சு. சரி, உட்காந்து எழுச்சிக்கணும். ஒரு 1 இயரா ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ 2 வீக்ஸ் இந்த இடம் ஃபுல்லா மரத்து போயிடுச்சு. கால் ஒரு இது சென்சேஷன் இல்லை. ஷூ போட்டாலும் எதுவும் தெரிய மாட்டேன், செப்பல் போட்டாலும் தெரிய மாட்டேன். அந்த மாதிரி இது ஒரு 3 வாரமா இருக்கு. 2-3 வீக்ஸா இருக்குது. சுத்தமா டோட்டலா மரத்து போச்சு. கால் வலி இல்லை, வலியே இல்லை. ஆனா இங்க அதான் சுத்தமா இதெல்லாம் மரத்து போச்சு. ஒரு சென்சேஷன் லைட்டா நர தவிர வலி லைட்டா நர எனக்கு லைட்டா வருது. அந்த கால் நார்மலா வலிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்ல. நீ ஏன் கால் சொல்றீங்க? இல்ல முடியல, முடியலையா? நான் முடிச்சு தரேன். பாரு ஓரளவுக்கு அதே மாதிரி அந்த மாதிரி அதே பழைய மாதிரி தான். இந்த சென்சிட்டிவா இந்த இடம் சுத்தமா அவருக்கு அந்த உணர்ச்சி தெரியலப்பா. என்னோட தண்ணி வரல போடலையே ஒண்ணு பாதாக்கட்டை போடலையே ஒண்ணு வந்தா ஓட்ட முடிச்சா கையும் லெஃப்ட் ஹேண்ட் வாஸ் ஆக்சிடென்ட் ஆனது முதல்ல போய் வைய சாப்பிட்டியாமா? நீ கையெடுங்க, கையா தெரியல. அவளை என்ன பண்ணுறது? படிச்சு வருதா தெரியலையா? ஓரளவுக்கு என்ன தெரியல. உனக்கு உடனே வந்துடாது. ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் சொல்ற ஓப்பனா சொன்னா வருதா? லைட்டா குடிக்கிறது தெரியுது. அவ்வளோ கிள்ளு தெரியுதா? தெரியா? தெரியல.
நீங்க அவங்க கூட இருக்கீங்களா? இல்ல நான் தானே வந்தேன். உங்க தெரியுதா? சொல்லுங்க வாத்தியார். அது தெரியல. தெரியலையா? நான் இப்போ இந்த வரல தெரியுது. தெரியுதா? லைட்டா தெரியும். இதே மாதிரி வீட்டில் போயிட்டு எண்ணெய் வாங்கி தேய்ச்சிட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் தரணும். இங்கிட்டும் தரணும், இங்கிட்டும் தரணும். கொஞ்சம் மாவு வரும். தெரியுதா? பாருங்க சொல்லுங்க. தெரியுது. தெரியுது. தெரியுதா? வேற எங்க வலிக்குது? வேற எங்க வலி? இந்த பாதம் மெயின் இதுதான். இந்த பாதம் தான் மருத்துவ பண்ணதா. ஓகே சேர்ந்து பாருங்க. அடுத்து போங்க. வேகமா போய் அளந்து எதையும் நோண்டை கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லையா? அதே மாதிரி வீட்டுல பண்ணணும். வந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த உட்கார போய் வாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? ஆஜரா சொல்லுங்க. மேல நாள் லிஃப்ட் பண்ண முடியாது கையை. எவ்வளவு நாள் கொண்டு ஆயிடுச்சு? 2 வருஷம். 2 வருஷம் ஆயிடுச்சு. கையிடுங்க. இப்ப பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே. இவ்வளவு தூரம் வருது. வந்தா இல்லையா? வருது. கை காட்டுங்க. இந்த மாதிரி வீட்டுல பண்ணணும்னா சரிங்க. நான் என்ன பண்றேன்? எப்படி பண்றேன்? பண்ணிட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் தரணும்னா அதையா? ஓகே. திருப்பி காட்டு. வந்தா? ஓகேங்க. வரும்போது இன்னொரு நாளைக்கு வரும்போது தேங்காய் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை உட்கார மாதிரி வரணும். வணக்கம் சார், என் பேர் வந்து யுவராஜ். நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு கால் 2 பாதமும் மறுத்து போயிருந்து. லெஃப்ட் சைடு ஷோல்டர் வந்து ஃப்ரோசனாக இருந்தது. இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண கொஞ்சம் லிஃப்ட் பண்ண முடியுது. லெஃப்ட் ஹேண்டோ மறுத்து போனது கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக சென்ஸ் பழைய மாதிரி தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஏதோ பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் இது வரைக்கும் எதுவும் வாங்கலைங்க. எதுவும் கேட்கல. அன்னதானம் பண்ணாங்க. அவங்க உட்காந்து பூஜையை கவனிக்க சொன்னாங்க. ஆமா, ஐயா கிட்ட போனாதான் சரியா போலன்ட்டு வந்து அது ஆடு நம்ம ஆடு காசு செலவு பண்றாங்க. இல்லாத போவாங்க, நம்ம கூட வருவாங்க. இங்க இல்லாதா இந்த முட்டில இருந்து ரொம்ப வலிக்குது ஐயா. படி ஏற நம்பிதான் வச்சிருக்கா. இல்லாட்டி எப்படி வருவா? முடியும் வாயில வரதான் பாரு. ரொம்ப வலி இருந்தது. பரவாயில்ல. ரொம்ப வலி இருந்தது, தாங்க முடியாம. பரவாயில்ல. வேமா பார்த்தா அப்படியே படிக்கிட்டு இந்த படி ஏற முடியாம இருந்தது. இதுவே தாண்ட முடியல சாமி எனக்கு. இது பரவாயில்லையா?
அப்படியே கொடுத்தா இந்த மாதிரி வழி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன், கால் வலி சரியாகவே இல்லை 20 நாளா. ஐயா கிட்ட வந்ததும் சரியாயிடுச்சு. போரூர் தான், இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. உஷா. இப்பதான் 20 நாளா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோம், ஒண்ணுமே கேட்கல. ஐயா கிட்ட வந்தா சரியாயிடுச்சு. இல்ல இல்ல, நம்ம இஷ்டப்பட்டது கொடுக்கலாம். ஆமா, வந்தோடனே சாப்பிட்டோம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணாங்க, பார்த்தாங்க. பேசுற மாதிரி இல்ல, நம்ம வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. அடுத்த வாரம் பேசுறேன். இப்ப எங்க படிக்க வலிக்குது? எங்க வலிக்குது? என்ன அதெல்லாம் கோமா ஸ்டைல்ல போயிட்டப்பயா முன்னாடி எனக்கு கண்ணு மூடிட்டு நெருக்கல நெரிச்சிக்கோம்ல எடுக்கிறவங்கள பேசாது. இப்ப என் வேலையை பட்டு பாரு. எங்க வரீங்க? அங்கேயிருந்து நாமத்தை வாங்கி தண்ணியில சாப்பாட்டுல குடம்புல போட்டு போட்டு கொடுங்க. ஐயா மாட்டு நோய், இந்த நோயெல்லாம் தீரணும், பிரச்சனை தீரக்கூடாது, சோழனை வரணும் போட்டு போட்டு காலையில மதியம் போட்டு கொடுங்க. நான் ஐயா கிட்ட கொஞ்சம் மாத்தார். நீங்க மதுராட்சியெல்லாம் போனீங்களா? போய் மதுராட்சியை வாங்கி சேர்த்து வச்சுக்கீங்க நிறையா. எல்லாம் மதுராட்சி தான் போறீங்க. பண்ணி தரேன், பண்ணி தரேன். பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. ரெடி. ரெடி. பாரு பேச்சு போ. நீ நல்லா போ, நடந்து போயா வேமா ராணியம்மா. உக்காரு உக்காரு, கீழே பாரு. திரும்பிட்டு வா. இது சடத்துக்கு என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டாங்க பாரு. சொல்ல வேண்டியதானே, காய பண்ணணும். கும்பிடுறான் அப்படி கும்பிடாத 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 என்ன கும்பிடுறா, என்ன ஏன் கும்பிடுற? பொறுமை தெரியும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. பொறுமை தெரியும். என்னை கும்பிடாத அர்த்தம் பரவாயில்ல கும்பிட்டு இருக்கிறதே வாயா. அப்பப்போ வெளியே ஓட்டு அப்படியே போயிட்டு கொடுக்கு. ரொம்ப நாள் போயிடுச்சு. நான் ஒரு 5 வருஷமா வரேன் ஐயா கோயிலுக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இங்க வந்ததான் எனக்கு சாவர நிலைமை கூட போயிட்டேன். பையனால பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, மருமகளால பிரச்சனை, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை
ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐயா கோயிலுக்கு வந்து ஐயா போயிட்டால உடம்புல இருக்கிற நோயும் கம்மியாக வந்த உடனே சாப்பாடு நம்மளால முடிஞ்சதுதான். கொடுத்தா கொடுப்பேன், கொடுக்கல சும்மா கூட போயிடுவோம். இருந்தா போடுவோம். இல்லை ரொம்ப கஷ்டத்துல எங்க போய் ஒன்றும் சாவர நிலைமைக்கெல்லாம் போய் இந்த இடத்துக்கு ஐயா கோயிலோட ஒரு காமிச்சிங்க வந்து இப்போ நல்லா இருக்கு. அவருக்கே தெரியலையா? எனக்கு என்ன தெரியும்? இத கதை ரெண்டு போனீங்க டாக்டருக்கு தெரியும் என்ன தெரியும் என்ன பண்ணுறீங்க? தீர்த்து வைக்கணும். ஐயாதான் தீராத வேலையெல்லாம் தீர்த்து வைக்கணும். அதுக்கு ஐயா நம்பி வந்திருக்கோம். பண்ணீங்க அது சும்மா தீராதவனைக்கெல்லாம் தெரியும் தான் போல. இங்கெல்லாம் கேட்டு எல்லாம் என்னென்ன இருக்க புட்டு புட்டு சொல்லுங்க. எது வஞ்சனை செஞ்சனை எது இருந்தான்னு சொல்லுங்க. எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. ஒன்றும் சொல்லாம இருக்காதுங்க. சொல்லுங்க. ஆசிரியர் போனாங்களா? ஒன்றும் அழுது தெரியும். ஊசி தான் போடுறாங்க. அப்புறம் என்ன ஊசி தான் போடுறாங்க. ஊசியை போக மாட்டீங்க. எதுனால ஐயா வந்துடுங்க. எங்க வரமாட்டேங்கிறாரா? நடக்கலாம் கஷ்டப்படுறாரு. நீங்க கூட ஒவ்வொரு நோய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு சொல்லி அங்கேயும் போய் 10-15 செலவழிச்சாச்சு. ஒன்னுலையும் கேட்கல. என்ன பண்ணுறது? ஐயா தான் வந்துட்டு தான் வந்தேன். திரும்ப கலத்த திரும்ப கலத்த என்ன செய்வ? வரமாட்டேங்கிறாரியா? நீங்க வாங்க வாங்க என்ன வர மாட்டேங்கிறீங்க? நடக்க முடியலையா? நான் நடக்கவே முடியலையா? ஓடியாந்தேன். இப்ப படம் ஓடியாந்தேன். இப்ப நீங்க முதல்ல வண்டியில மட்டும் பிள்ளை எப்படி கடையை பார்த்து நான் எத்தனை தான் சம்பாதிச்சு அடுப்புல வெந்து வந்து ஆஸ்பத்திரியா இருக்கேன். இட்லி உருவிட்டு சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தனை கொடு. எப்ப இப்ப கொடுங்க நைட்டு கையா போய் வீட்டுக்கு கொடு. 4 வேளை சும்மா இருக்கும்போது 2 வேளை 3 வேளை கொடு. திரும்ப காலத்தை திரும்ப நல்லா திரும்பிக்க நல்லா ஒடி கால் பாரு. இந்த மாதிரி 12 பேர் சேர்ந்து காலை திரும்ப சொல்லுவாங்க. சரியா எப்படி வைக்காச்சா? நல்லா ஆயிடுச்சு. எழுது சுசுவா என்ன போடுற? சரியா அவங்க என்ன மாட்டாங்களே என்னவும் கூடாது போறது தெரியவும் கூடாது. எடுத்து ஒரே நோட்டு 500 அப்படியே போட்டு நானும் கேட்டோம்ல எனக்கு எடுத்து கால் வலி கை வலிக்கு ஓம் நாராயணா. அவன் கழிப்பு வீசிட்டு 50 நேரம் கொண்டு எடுத்துடுறேன். சரியா வாங்கிக்கோங்க. ஒரு நாள் இல்லையா குழும்பு கட்டி பார்த்தேன். நான் கொடுக்குறேன். யாரும் கையை காட்டவே மாட்டேன். காட்டவே மாட்டேன். குழப்பாத்துல 30 வருஷம் நின்று பார்த்தேன். அவன் என்னதான் சொன்னாங்க. கேட்ட வந்து அதுலாம் தெரியாது. ஆசியை வச்சு சுத்து சேலையை வச்சு சுத்துனா எனக்கு மயக்கமாச்சு. பாப்பா நீ தூக்கிட்டு பாப்பா அப்படின்ட்டு இங்க வந்து நம்ம 30 வருஷம் இருந்தா அதுல இருந்து யாரையும் பார்க்கலாம். உன் பையனுக்கு பள்ளி விழுந்துருச்சு, தோசை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குண்ணா. நீ என்ன ஒண்ணு கையில பார்த்தா
நடந்து போப்பா நடந்து வேகமா போலாம் நடந்து போ வயசு பையன் நடந்து போலாம் போ அடிக்கடி மறைச்சிருக்கியா எப்படியா நல்லா இருக்கு அடுத்து திரும்ப முடியாம இருந்துச்சு எப்படி திரும்ப படக்காம நோய்க்கும் பார்த்து பேய்க்கும் பார்த்து ஆஸ்பத்திரியும் பார்க்கணுமா இங்கேயும் அங்கேயே பாருங்க ஆஸ்பத்திரி வாங்க பூசிட்டி வாங்க வாங்க எதுக்கு அவ்வளவு ஒண்ணு இல்ல இருக்கு என்ன சொன்னீங்க எனக்கு வலிக்குது அவர் பார்த்து பார்த்தா எனக்கு அவ்வளவு முடிச்சா இருக்க போறீங்களா புரியுது அவர்கிட்ட பாத்துட்டேன் ஐயா 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 100 ஐயா கொடுக்குறேன் என் உடம்புல பலவிதமான நோய், எங்கள் குடும்பத்துக்கு நோய், எங்கள் ஒய்ஃபு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆஸ்பத்திரி செலவு வந்து ஒன்றும் கேட்கல. அதான் ஐயாவை தேடி வந்திருக்கோம். ஐயா மொத்தத்தில் நல்லபடியாகணும், நல்லது நடக்கணும். ஐயாவை தான் நம்பி இருக்கோம். சரியா வாங்க வீட்டுக்கு எத்தனை நேரம் வந்து நான் வந்து சொல்றேன் பாதியா எனக்கு நடக்க முடியாது அங்கிருந்து வயசாக நடக்க முடியாது எவ்வளோ நேரம் நடந்தா ஐயாடியில் 10 வருஷம் மேலே வந்து இல்லையா இருக்கிறது அந்த அவங்க வீட்டில் தான் வரேன் ஆஸ்பத்திரி தான் போனது சரி நம்ம பார்க்கலாம் என்ன ஆவடி இல்லையா இத்தனை வருஷம் இங்கேயே ஒன்னையும் கைட்டு அங்க போய் கைட்டு போறாங்க ரெண்டுமே பாவம் நடந்தது நல்லா அழுத்தி மீதி ஒன்றும் போயிடாது அப்பதான் பெர்சன் இழுக்க முடியும் சங்கரா மீன் சாப்பிட்டியா இப்ப இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருது செஞ்சியா வருது எப்படி வருது சங்கரா மீன் என்கிட்ட நிக்குது எல்லாரும் கூட செஞ்சாங்களா வருதுதான் சங்கரா மீன் எடுத்து பாருப்ப படிக்கலையா இந்த காலம் மிதி 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 நல்லா அஞ்சு மீதி அக்கம் பர்சன்ட் போறேன் சரியாச்சு சரியாடியா வீட்டுல போயிட்டு சுடுதண்ணி இருக்குல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டு பேசிட்டு சுடுதண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றணும் வராது நல்லா வேற வழி சாப்பிட்டு நல்லா ஆயிடும் ஒரு இடத்துல இது ஏறா வருது உனக்கு ஆமா அதான் சாப்பிட சொல்லுது ஹாஸ்பிட்டல் போலையா ஒண்ணுமே பண்ண முடியாது போயிட்டாங்க என்ன பண்ண முடியுது பாரு குட்டி வழி இருக்கான்னு பாரு மாட இல்லையா நடந்து பாருப்ப நடந்து போ இருக்கா ஓ முட்டி வலிக்காரமான நான் உனக்கு எங்க வலிக்குது நடந்து பாரு போ இருக்கான்னு பாரு
முன்ன மாதிரி இல்ல, வலி கம்மியா இருக்கு. கம்மியாச்சா? சரி வா, போதுமா? உட்கார். காலை காட்டு, காலை சொல்லலாமா? கிட்ட சார் கீழே போட்டு மேலே வை, மேலே வை, மேலே வையம்மா, முட்டி வரை காட்டுமா? சொல்ல செய்ய மாற்றி கொடுத்துருவோம். நீட்டுமா காலை. நீட்டு மாட்டேன், மாடிக்கு மாடிக்கு வச்சுக்கிட்டு வேகமா போலாம். வேகமா போ, நடந்து போ, வேகமா. பரவாயில்ல சாமி, வலி இல்ல இப்போ. நடந்ததே கிடையாது. இப்ப பரவாயில்லையா? நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். எவ்வளோ டாக்டர்லாம் பார்த்தேன், சரி பண்ண முடியல. கால் வலி, நடக்க முடியாத இருந்தேன். இப்போ ஐயா வண்ட வந்து பிரச்சனை தீர்ந்துது எனக்கு. சாப்பாடும் சாப்பிட்டோம், அன்னதானம். என் கால் வலியும் இப்போ கொஞ்சம் நடக்க முடியுது, நல்லா இருக்குது. ஐயாவுக்கு தான் வணக்கம் சொல்லணும், நன்றி சொல்லணும். பார்த்தேன்யா, எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதும்மா, வயசாகிடுச்சு, மாத்திரை தான் சாப்பிட்ணுன்னாங்க. அதே மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன், என்னால் முடியல ரொம்ப. அதனால தான் நான் இது வந்து பார்த்தேன், நேற்று இதுல பார்த்துட்டு ஐயா வண்ட வரணும்னு வந்தேன். இப்போ பரவாயில்ல, வந்த பிறகு பரவாயில்ல. இல்லையா, பணம்லாம் எதுவும் வாங்கலை, நாங்களாம் விருப்பப்பட்டு கொடுத்தாதான். பரவாயில்லையா, நல்லா இருக்கு. காது நல்லா படுது. காது 10 வருஷமா இருக்குதா? கொஞ்சம் கொடுத்தா பாக்குறேன், காதை கொஞ்சம் பாக்குறேன் முடிஞ்சிருக்குன்னா. இரண்டா ஆட்டு பேசுற பண்ணிக்கிறேன், பண்ணக்கூடாது, இதெல்லாம் உனக்கா பண்ணி வர. ஏய், கேக்குதா காது? உட்காரு. என்ன பண்ணுது? ஏய், என்ன பண்ணுது? பதம் தண்ணி விடு. ஏய், என்ன பண்ணுது? பாத்து பேசு. முடிச்சுடா, முடிச்சுடா. எப்படி இருக்கு? இதாவது பேட்டி கொடு. என்னுடைய பேர் வந்து ஜெய்சங்கர், மயிலாப்பூர்லேருந்து வரேன். எனக்கு காது பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக அடைச்சின்னு இருக்குது. அப்படியே குப்புன்னு அடைச்சின்னு இருக்கும். காது அந்தளவுக்கு கேட்காது. சவுண்டு வந்து தூரத்துலேருந்து பேசினா நான் கேட்காது. இப்போ ஐயா கிட்ட வந்தேன். ஐயா கிட்ட வந்துட்டு இப்போ காது பார்த்திங்கன்னா நல்லா கேட்குது ஓரளவுக்கு. ஐயா வந்து பார்த்திங்கன்னா அதே போல்
வந்தோம், ஐயா கிட்ட வந்தோம், அன்னதானமும் போடுறாரு, சாப்பிட்டோம். காசும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விருப்பப்பட்டு தான் கொடுக்குறோம். ரொம்ப நல்லா இருக்கு. கவிதா இயலாமை இருக்கான் பாருங்க, உடம்பு இயலாமை இருக்கான் பையனோட பாருங்க. ஒரு 3 மணி அப்படி பண்ணி அதை இங்கே வந்தோடனே போயிட்டா போய் கொடுக்குது. அடுத்து போங்க போதா ஐயா உண்டு. நாங்கள் 3 வருஷமாக தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம்மா. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. எவ்வளவோ பிரச்சனையாக இருந்துச்சு. 10 வருஷமாக கை கால் வலிலாம் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. எல்லாமே சரியாயிடுச்சுப்பா. அதனால் நாங்கள் வாரம் வருவோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுப்போம். நிம்மதியாக சந்தோஷமாக வந்தோமா, சாப்பிட்டோமா, அருமையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வந்துடுவோம். இங்கே எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி இந்த வீட்டில் எப்பயுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வந்தாலும் சாப்பிடாம போக மாட்டோம். ஐயாவுக்கு நல்ல உடல்நிலையை வச்சுக்கணும். ஐயாவுக்கு கிடையாது, ஐயப்பனுக்கு, தொண்டு செய்கிற ஐயப்பனுக்கு உடம்புலையும் மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி நல்லதாக ஐயா கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு நாங்களும் வந்துகிட்டே தான் இருக்கோம். ஐயாவை நல்லா வச்சுக்கணும், ஐயா நல்லா வச்சுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. எங்களால் முடிஞ்சது தான் நாங்கள் கொடுப்போம். வாரம் வந்தாலும் மாதத்தில் ஒரு தடவை எங்களால் முடிஞ்சதை கொடுப்போமே தவிர இதுதான் கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருக்குது, வந்தால் சந்தோஷமாக இருப்போம். நீங்களும் வாங்க, ஒரு காரம்பாக்கம் ஐயா கோயிலுக்கு வாங்க. உங்களுடைய உடம்பெல்லாம் நல்லா எந்த பில்லி பேய் பிசாசி பில்லி சூனியம் யார் என்ன செஞ்சாலும் இங்கே வந்தீங்கன்னா சரியாயிடும். எந்த மந்திரவாதிக்கிட்டையும் போகாதீங்க, தாயத்து வாங்காதீங்க, வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. காலையில் சாயங்காலம் 2 வேளையும் இங்கே வாங்க. நல்லா கேட்குது. 3 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ மந்திரவாதிக்கிட்டலாம் போயிருக்கேன், எத்தனையோ தாயத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து